வெரி குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10 ஜூலை 2015 நம் வாழ்வில் நான் நம் அப்படின்றத ஏன் சுருக்கிறதுனாக்கா, நாம் என்றதான் நாவலும் மட்டும். அவர் எனக்கு தந்தையாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆசானாக பல பேருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பல பேருக்கு நன்மைகள் செய்தால் அது எவ்வளவு ஒரு பெருமை, எவ்வளவு ஒரு பொக்கிஷம் என்பதை வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதருக்கு மகனாக பிறந்தது உள்ளபடியே நான் செய்த பாக்கியமாக கருதுகிறேன். அப்பா இருக்கும்போது பெருசாக தெரியல, பட் அவர் மறைந்த பிறகு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாக்கியங்கள்ன்றது இந்த ஒரு வருடத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டட் so many aids. அப்போ இந்த குழந்தைங்க வாங்குறத விட கொடுக்கறதுக்கு கொடுத்த ஆர்வத்தை நான் பார்த்தேன். எனக்கு அது உள்ளபடியே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்த குழந்தைங்களும் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இவங்க இன்வால்வ் ஆகி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்களும் வரோம்னா அப்படின்னு இந்த குழந்தைகள் கலந்து வந்தது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது பெரிய விஷயம். நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே தானா பொருள் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிப்பீங்களா? யார் யார் பெரிய இன்ஜினியர் ஆக போறீங்க? டாக்டர், அரசியல்வாதி? யாருமே தோக்க மாட்டேங்கிறீங்க. பிரச்சனையே அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எல்லாத்துக்கும் எப்படி சூரியன் இருக்கோ அந்த மாதிரிதான் ஐயா வச்சுக்க சொல்றேன். காந்தி தாத்தா எல்லாரும் அரசியல் கூப்பிட்டாரு, நல்லவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இப்ப நல்லவங்க எல்லாம் அரசியல் கூப்பிட்டா பின்னாடி ஓடுறாங்க. ஸோ நீங்க எல்லாம் டுமாரோஸ் லீடர்ஸ். எஸ் ஆர் நோ? கேட்கல. ஸோ நாளைய தலைமுறை, நாளைய தலைவர்கள் நீங்க. அதனால எந்த ஃபீல்டுனாலும் வெற்றி பெறணும்ன்ற எண்ணத்தோட உழைக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆக போறீங்க? அரசியல்வாதி ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். ஐஏஎஸ் ஆகி நாட்டுக்கு நல்ல செய்யணும். இவ்வளவு பேர் இருக்கலாம். வெரி குட், வெரி குட். கீப் இட் அப். நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். சாய்ராம் will follow the footsteps what our chairman has laid down. Thank you. எங்களுடைய குடும்பத்தினுடைய அன்பு சகோதரர் ஒரு சில நேரங்களிலே என்னை போன்றவர்களுக்கெல்லாம் கூட பல வடிவங்களை எடுத்து சொல்லி எப்படியும் மனிதன் வாழலாம் என்ற அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் வாழுகின்ற பொழுது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழுகின்ற போதே நல்லதை செய்து நானும் அவரை சந்திக்கின்ற போதெல்லாம் எதையாவது அவரிடத்திலே சொல்லுகின்ற போது உடனடியாக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர். தெரிந்து செய்த உதவிகள் என்பது குறைந்த அளவு. ஆனால் தெரியாமல் செய்த உதவி ஆயிரக்கணக்கான உதவிகள் அவர் செய்திருக்கின்றார் என்பதற்கு நான் அவரோடு ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலமாக பழகியிருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட இந்த கல்வி நிறுவனங்கள் மேன்மேலும் அவர் கண்ட கனவை நிறைவேற்றுகின்ற வகையிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிறுவனத்திலே தன்னை இணைத்திருக்கின்ற முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், நிறுவனத்திலே இருக்கின்ற அன்பிற்குரிய கலைசெல்வி லியோமுத்து அவர்கள், அருமைக்குரிய தம்பி நம்முடைய சாய் அவர்கள், ஷர்மிளா அவர்கள் மற்றும் இந்த நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு குடும்பமாக இதை எண்ணி நீங்கள் படிக்கின்ற இந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய அன்பு சகோதரர் லியோமுத்து அவர்களுடைய நினைவு நாளிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்பதை உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவரை பற்றி பேசுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பிற்குரிய நம்முடைய அண்ணன் கலைச்செல்வி லியோமுத்து அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு வணங்கி
இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வைர வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து ஒரு அரசு ஊழியராக தன் பணியை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக உருவாக்கி இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட பெரியவர் திரு லியோ முத்து அவர்களது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு பெரியவர் திரு லியோ முத்து அவர்களது குடும்பத்தாருக்கும் திரு சாய் பிரகாஷ் அவர்களுக்கும் அவர்களது தாயார் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே வீச்சிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயங்கள். நீங்க படித்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு தங்கள் அறிவுத்திறனை தங்களது கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி பேட்டர்ன்ஸ் உருவாக்கவும் அறிவு சார்ந்த சொத்துரிமைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அவர்களை உருவாக்கவும், அது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக விவசாயத்திலும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தியிலும் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட், வாட்டர் அண்ட் இரிகேஷன், town planning and urban infrastructure, and manufacturing and information and communication technology, இந்த துறைகளில் இந்த மாணவர்களுக்கான ஒரு தன் பயிற்சியை, தன் அறிவை, அந்த அறிவை அவர்கள் செய்து பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே சாய் பிரகாஷ் அவர்கள் சொன்னார்கள், நான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பேரிலே 25 லட்சம் ரூபாயோடு சேர்த்து இந்த இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணி டாக்டர் அப்துல் கலாம் இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம் உருவாக்கினார். இந்த இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த அப்துல் கலாம் இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம் இந்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக அது அமையும் என்பது சின்னம். இதை செய்த திரு சாய் பிரகாஷ் அவர்கள் என்ன கனவை, என்ன தொலைநோக்கு பார்வையை திரு லியோ முத்து அவர்கள் கண்டாரோ அந்த பார்வையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை பெற்றவராக இங்கு விளங்குகிறார். கண்டிப்பாக திரு லியோ முத்து அவர்கள் கண்ட கனவு நனவாகும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, தமிழ்நாடு சுயநிதி கல்லூரி சங்கத்தினுடைய தலைவரும் அருமைக்குரிய மாவாவும் ஆகிய முனிதத்தமாயிடு அவர்களே, தலைவர் தா பாண்டியன் அவர்களே, ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே, முன்னாள் குடியரசுத் தலைவருடைய குடும்பத்தில் பிறவா மகனாக இருக்கக்கூடிய எங்கள் பகுதியை சார்ந்த குருராஜ் அவர்களை, சகோதரி கலைச்செல்வி அவர்களே, சாய் அவர்களே, சாயுடைய மனைவி அவர்களே, துணையார் அவர்களே, லியோமுத்தினுடைய மகளாக இருக்கக்கூடிய ரொம்ப செல்வி அவர்களே, திருவிழா வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் அருமை மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் லியோ முத்து அவர்கள் மறைந்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. பார்க்கணும், அருமை மாணவர்களை பற்றியெல்லாம் நம்ம சங்கத்தினுடைய தலைவர் பாபா முன்னிலத்தன் அவர்கள் மிக அழகாக முறையெல்லாம் பாராட்டி பெற்றிருந்தார். குழந்தைகளே, நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பை விட உங்களுடைய பண்பு மிக மிக முக்கியம்.
என்பதை மறந்துவிடக்கூடாது. பண்புதான் கடைசி வரை நம்முடைய வாழ்நாளில் ஒரு உயர்ந்த நிலையை எடுத்து சொல்லும் என்பது முறையில் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரி தான் இந்த சாய்ராம் கல்லூரி. அந்த பெயரை பார்க்கும்போது நன்றாக தெரியும். அந்த சாய்ராமுடைய அந்த சாய்ராம் கல்லூரியுடைய தாளாளரை நீங்கள் தினந்தோறும் வணங்கினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலை அடையலாம் என்ற ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி வாய்ப்பு கொடுத்த சாய் இந்த கல்லூரியுடைய தலைவருக்கும் அவருடைய துணைவியாளர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் அவருடைய சகோதரிக்கும் சகோதரருடைய கணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். நம்முடைய சங்கம் இருக்கின்றது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் சாதனை படைத்தாலும் நமக்கு என்று ஒரு சில தேவையில்லாதவர்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனை செய்ய வேண்டும் சூழலை ஏற்படலாம். அந்த பிரச்சனை வரும்பொழுது அமைதியாக இருந்து எப்படி தந்தையார் அவர்கள் சந்தித்தார்கள் அதே போல் நீங்களும் சந்திக்க வேண்டும். ஆலோசனை கேட்க வேண்டும். பெரியவர்களிடம் அணுகி அந்த பிரச்சனை எப்படி என்பதை நீங்கள் ஆலோசனை கேட்டு அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டும். அதற்காக மனம் தளரக்கூடாது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த கல்லூரி நிறுவனத்திற்கும் அன்பு சகோதரர் சாய் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்து சொல்லி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் அந்த கர்டசி பண்பு அப்படின்னு அவர்கிட்ட நிறைய நான் கற்றுட்டு இருக்கேன். அதுதான் அவர் வந்து கேரி ஃபார் அந்த ஸ்பிரிட்டோட தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சாய் பிரகாஷ் சார் சொன்னார், டிஃபிகல்ட் டைம். நான் வந்து என்ன சொல்றேன், சேலஞ்சிங் டைம் தான். கண்டிப்பாக வில் மூவ் ஃபார்வர்ட். எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா சில சமயம் நம்ம 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து தான் ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். டெஃபினெட்லி சாய்ராம் வில் லீப் ஃபார்வர்ட் ஆஸ் லியோமுத்து சார் எப்படி ட்ரீட் பண்ணாரோ அந்த லீப் ஃபார்வர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் திங். பட் இருந்தாலும் இட் இஸ் பிளெஸிங்ஸ் வில் டூ ஸ்டில் பெட்டர் அப்படின்னு தான். அந்த ஃபேமிலிக்கு வந்து ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் எவ்ரி சில்ட்ரன்ஸ் டே இன் சாய்ராம். தேங்க்யூ வெரி மச். ரஜினிகாந்த் பாஷா படத்தோட அந்த 8 மனசமான பிடிச்சிக்கோ அப்படின்றத வந்து அவர் டைரியில் எழுதி கூட வச்சிருக்கிறாரு. அதில் அடிக்கடி என்கிட்ட சொல்றது, ஒரு 8 என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நான் உலகத்தை சுற்றி பார்க்கலாம்னு நினைச்சாதான், அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைச்சா உட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த 8 பிரித்து பார்க்கணும்னு அவர் திருப்பி வீட்டில் எல்லாருமே சொல்லியிருக்காரு. எங்கள் குடும்பத்தோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த மணிமண்டபத்தை போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 8ல் தான் இருக்கும். அது அக்டகன் ஷேப்பு, மேலே இருக்கிறதும் அந்த ஷேப் தான். இன்னைக்கு அவருடைய அந்த மேடை சைஸும் 8 அடிக்கு 8 அடி. அவர் இறந்த வயசும் வந்து 64. அந்த 8 பிரிச்சுக்கிட்டு வைரமுத்து அங்கிள் அதுக்கப்புறமா அதை 72 மாற்றினாரு. இவர் மாற்றிக்கவே இல்லை. அந்த 8 வந்து 8ஆவே வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த 8 அவருடைய மனசில் ரொம்ப ஆழமாக. அப்பாவுக்கு ஆனால் ஆக்சுவலாக 8 நம்ம பிடிக்காது. கார் 8 நம்ம வாங்க மாட்டார். 8 வந்து எதுவும் கூடுதல் வரக்கூடாதுங்க. பட் வாழ்க்கையில் அந்த பாட்டை வந்து முழுசாக ஏற்றிக்கிட்டாரு. அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டாரு. அது இல்லாமல் ஜெயஸ்ரீ மேடம் வந்துட்டாரு. அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும். அது அகரத்தில் வந்து இந்த மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு 190, 198 இந்த மாதிரி மாணவர்களுக்கு +2ல் தோல்வி அடைகிற மாணவர்களும் நம்ம நாட்டில் உண்டு. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை பற்றின டீட்டெயில் அவங்க கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து சூர்யா வந்து ஒரு 1 ஏக்கர் லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாரு. இந்த டி நகர், கோயம்பேடு அந்த மாதிரி அந்த இடத்துல 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா சரி வருது. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும் வரணும், சென்னையில் இருக்கிறவங்களும் போகணும். ஸோ உங்களுக்கு மதுராந்தகத்தில் 1 ஏக்கர் நான் இலவசமாக தரேன், நீங்கள் போங்க அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு அதை டக்குன்னு நம்பினாரா என்னன்னு தெரியல. அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நம்மளால வாக்குறுதியை டக்குன்னு கொடுத்துருவாரு. நான் அதுக்கப்புறம் கேட்டேன், எப்படி கொடுக்குறது? அது இப்போ தான் வாங்கியிருக்கணும், இன்கம் டேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், நாளைக்கு செத்துனா ஒரு சொம்புல வச்சு பாலை ஊற்றி அமைச்சிருவாங்க, வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் கொடுறா அப்படின்னாரு. ஒரே வார்த்தை. அந்த லேண்டை வந்து ஆல்ரெடி given, it is in progress. I request Jayashree to have a few words and Munirathna will hand over the orders for the 10 students who have been admitted through Agaram. Their 4 years fees will be taken care by Liyomuthu scholarship. Now please request Jayashree to give a few words. எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் a privilege. கண்டிப்பாக அகரமுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரிவிலேஜ். இந்த மேடையில் உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கிட்டையும் அகரமோட அனுபவம், சாய்ராம் குடும்பத்தோட அகரமோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு. சாய் பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு வாட்டி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோமுத்து சார் சாய் பிரகாஷ் சார்லாம் அப்படின்னு மீட் பண்ணுறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசினோம். ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. வந்து அப்போ தான் எங்களுக்கு முதல் அறிமுகம். அதுக்கப்புறமா அவர் கூட போய் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்
ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அவரோட அனுபவம், அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிறத பகிர்ந்துட்டு இருந்தாரு. பகிர்ந்துட்டு இருந்தப்போ அகரம் என்ன பண்றீங்க அப்படின்னு சில விஷயங்கள் கேட்டாங்க. நாங்கள் முதல் தலைமுறையா அரசு பள்ளியிலிருந்து படிச்சு முடிச்ச கிராமப்புற மாணவர்கள், அவங்களோட மேம்பாட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னப்போ நிறைய அவரோட ஒவ்வொரு கேள்வியிலும் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருந்தது. அது ஏதோ நல்ல விஷயம் பண்றீங்க, பண்ணிட்டு போங்க அப்படின்றது இல்லாம இது ஏன் பண்றீங்க, என்ன விஷன் செட் பண்ணியிருக்கீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க, பண்ணணும் தானே அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த 10 பிள்ளைங்க வர வருஷம் வருஷம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்ற அந்த சந்திப்பு அப்புறம் தான் எங்களுக்கு நடந்தது. அதில் இந்த 10 பிள்ளைங்க வரணும், அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து கவுன்சிலிங்கில் அவங்களோட இதை எடுத்து காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அவரோட அடிப்படை கேள்வி எங்கே இருந்துச்சுன்னா, நீ செலக்ட் பண்ணுற அவங்களுக்கு படிக்க வைக்கிற ரேட்டு, அவங்க ஊர்ல இருந்து அவங்க வந்துட்டு போகணும்ல, அதுக்கு ஒரு பைசா வரும், அதை நீங்க கொடுக்க வேண்டாமா, அது வரைக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த 10 பிள்ளைங்க வந்துட்டு போற பைசா வரைக்கும், அவங்களோட டிராவல், அவங்க வந்துட்டு போறதுக்கு வேற என்ன ஆகும், அது வரைக்கும் பொறுப்பெடுத்து யோசிக்க தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு விஷனரியா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவங்க பார்க்க முடிஞ்சது. இது மாதிரி ஒரு 2 பேட்ச், இந்த வருஷத்தோட 3வது பேட்ச் பசங்க உள்ள போறாங்க. ஒரு 30 பேர் படிச்சுட்டு இருக்காங்க எனக்கு சாயரா குடும்பத்திலே. ஸோ அப்படி இந்த பிள்ளைங்களுக்கு வேற என்னென்ன பண்ண வேண்டியிருக்கோ, இவங்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், என்னென்ன சேலஞ்சஸ் இந்த பிள்ளைங்க சந்திக்க நேரிடுது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிங் சென்டரை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அகரம் இந்த பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னவன், என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க அப்படின்னா டீட்டெயிலாக கேட்டுட்டாங்க. எதுவுமே பேச்சுங்கிறத நம்ம சொன்னோம், அதை கேட்டுட்டோம் அப்படின்றதா இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அதுலேருந்து அவருக்கு ஒரு கேள்வி வரும், அதுலேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறாரு, அதுலேருந்து ஒரு சஜஷன் முன்வைப்பார். நிறைய இடத்துல அகரமா சஜஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து இது பண்ணுங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுத்துருக்காரு நியமித்த சார். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு யோசிச்சாரு. பேசிட்டு இருக்கும்போதே அவருக்கு மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. அடுத்த நிமிஷம் ஃபோன் எடுத்தாரு. ஃபோன் எடுத்து சாய் பிரகாஷ் சார் பேசுறாரு. அப்புறம் வேற யாரோ ஒரு 2 நிமிடம் பேசிட்டு 11 ரோட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த ஜிஎஸ்டி ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாவே ஒரு 1 ஏக்கர் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. நீங்க அங்க ட்ரைனிங் எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களோ, இந்த பிள்ளைங்கள் மட்டும் அகரமுக்குள்ள வந்து படிக்கிற பிள்ளைங்க அப்படின்றத மட்டுமா நிறுத்தாம கிராமப்புற கல்வியில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் வர மாணவர்கள் அத்தனை பேரும் பயன்படுறதாக ஒரு சென்டரா அது கட்டாயமா மாறணும். அதை நீங்க கொண்டு வாங்க, இருக்கணும், உறுதுணையா இருக்கும், சேர்ந்து செய்வோம் அப்படின்னு அக்ராஸ் த டேபிள் ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு அந்த லேண்டு கொடுத்துட்டு அதோட பெர்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கட்டாயமா இன்னும் ஒரு வருஷத்துல எங்களால் அந்த சென்டரை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு மாணவர் ஓகே நம்ம பண்ண பல விஷயங்கள் ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்றது இல்லாமல் அவங்களோட முழுமையான வளர்ச்சிக்காகவும் அவங்க மாறினா அவங்க குடும்பம் மாறும், அவங்க குடும்பம் மாறினது இந்த சமுதாயம் மாறும். சமுதாய மாற்றத்துக்கு அடிப்படையாக நம்ம எல்லாருமே எங்கே தயாராக வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தோட ஊர்ணத்தையும் ஆரம்பிச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு தருணம் சாய் பிரகாஷ் சார் பேசும்போது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எல்லாராலையும் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது பெரிய வாய்ப்பு. இந்த 30 மாணவர்களுக்கு மட்டுமல்ல, சாய்ராம் மாதிரியான இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இங்கேருந்து எடுக்கக்கூடிய வேல்யூஸ், நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போகிறோம் இந்த பண்பாடு, எந்த இடத்துலையுமே செல்ஃப் சென்டர்டான ஒரு சொசைட்டியை நோக்கி நகராம ஒரு பொதுவான ஒரு பொது காரியத்துக்கு நோக்கி நகர இந்த கல்ச்சரையும் இந்த வேல்யூவும் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கண்டிப்பாக அகர மாதிரியான அமைப்பு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கு. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறோம். நியமித்த சாரோட அனுகிரகம், ஆசீர்வாதம், அவரோட கைடன்ஸ் கட்டாயமா இன்னும் பல பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்த்துவிடும். இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற சாய் பிரகாஷ் சாருக்கும் குடும்பத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பல பிள்ளைகள் இந்த மாதிரி பெனிஃபிட் ஆகிறதுக்கான மொத்த காரணமா நீங்க ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி.